நாங்கள் 6 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் பாய் என் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லி என் தங்கச்சி பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணுறான். அது எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. கொன்றுவேன்டா. பாத்தியா மச்சான், செஸ்ஸில் கூட ராஜாவை விட ராணிக்கு தான் பவர் அதிகம். மச்சான், சதுரங்க விட்ட படம் பார்த்துருக்கியா? அதில் நேட்டி சொல்லுவார், என்ன தான் ராஜாவை விட ராணிக்கு பவர் அதிகமாக இருந்தாலும் ராஜாவோட வேலை வேலை சொல்கிறது, ராணியோட வேலை வேலை செய்கிறது. செக்மேட் மச்சான். டேய் மொக்க போடாதீங்கடா, வாங்கடா ஒரு டீ அடிச்சுட்டு வரலாம். ஏய் மச்சான், ஒரு நிமிஷம்டா. கொன்றுவேன்டா. ஏய் மச்சான், ஒரு நிமிஷம்டா. டேய் என்னடா என்ன பார்க்குறீங்க? நான் மொபைல் எடுக்க தானே வந்தேன். டேய் ரியாஸ், அவங்க அப்பா மாதிரி அவனை இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறான்ல? ஆமாண்டா. அவனை கூப்பிட்டா ஹெல்ப் கிடைக்கும்டா. மச்சான், இதை பக்காவாக பண்ணி தெளிவாக செஞ்சுருக்காங்கடா. என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. மச்சான் போலீஸ்கிட்ட போகலாமா? போலீஸ்ட்டு போனால் நமக்கு தானே பிரச்சனை. இவனை யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்க கார்டனில் வச்சிடலாம். மச்சான் ஒரு நிமிஷம்டா.
ஏய் மச்சான், இங்கே பாருங்கடா. டேய், இந்த ஷர்ட் பட்டன் நவீனோடதுடா. வர போய் பார்க்கலாம். ஐயோ டேய் டேய், இங்கே பாருங்கடா. டேய், இது ரியாஸ். டேய், நவீன் செத்துக்கிறத உங்ககிட்ட சொல்ல வந்தால் நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க? டேய், அப்போ நீ கொல்லையில அவனை? நான் யாருன்னு தெரியுதாடா? கல்பனா யாருன்னு தெரியுமாடா? உங்களுக்கு எப்படா தெரியும்? யாரா அவ? செம்ம ஃபிகராக இருக்கா. நேற்று பார்த்த பீஸை விட செம்மையாக இருக்குது. மச்சான், யாராக இருந்தா என்னடா, நமக்கு இருக்கிற பணத்துக்கு நம்ம தான் ராஜா. இதான் அந்த புறம் தூக்குடா, பார்த்துக்கலாம். ஓய் ஹாய் ஓய் ஹாய். அதுக்கு என்னடா இப்போ எங்களை எப்படா விடுவ? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வரும்னு சொன்னீங்க பாரதி. ஆனால் இப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வராது பாரதி. என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா எல்லா யுத்தத்துலேயுமே கத்தியும் ரத்தமும் இருக்கும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை எனக்கு வேணும். அதனால் இவங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணேன். இப்போ கொல்ல போகிறேன்.
14 வயசு பொண்ணு வீட்டில் சண்டை போட்டுட்டு சேலம் டு ஓமனூர் பஸ்ஸில் எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கேயே இருந்துகிட்ருக்கு. அதை பார்த்த அந்த பஸ் டிரைவர்ஸும் கண்டக்டரும் ஓடுற பஸ்லேயே இதே மாதிரி 2012 நியூ டெல்லியில் முனிர்கான்ற இடத்துல ஓடுற பஸ்ஸில் நிர்பயான்ற பொண்ணை 6 பேர் சேர்ந்து கதற சதிச்சிருக்கானுங்க. அதில் ஒருத்தன் மைனர் 16 வயசு பையன். போலீஸும் அந்த 6 பேரை கஸ்டடின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்த நாளே ராம்சிங் சூசைட்னு ஒரு நியூஸ், கேஸை மூடிட்டாங்க. நேர்வழியில் போனால் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும். அதான் என் வழியில், என் சுய வழியில் போகிறேன். இனிமே பயப்படணும். பொண்ணுங்க மேலே கை வைக்கவே ஒவ்வொருத்தனும் பயப்படணும். நான் இருப்பேன்னு தெரியல, நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டீங்கடா. வினுப்பிரியா, யாரோ ஒருத்தன் அவளோட ஃபோட்டோவை அந்தரங்கமாக சித்தரித்து ஃபேஸ்புக்கில் போட்டதுனால சூசைட் பண்ண ஒரு பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவே அவளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை, செத்துட்டா. இது கம்பைன்டு ட்ரக் இன்டாக்சிகேஷன், அதாவது மல்டிபிள் ட்ரக் இன்டேக். இதை இன்ஜெக்ட் பண்ணால் 5 செகண்ட்ஸில் உங்கள் உயிர் போயிடும். நான் தான் ஸ்வாதி பேசுகிறேன். அப்படி சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரியும். இதுவே நிர்பயா கேஸ்னு சொன்னால் உங்களில் பாதி பேருக்கு ஞாபகம் கூட இருக்காது. புனிதா, வித்யா, வினுப்பிரியா, வினோதினி, ரித்திக், மிஷ்கின் பேசுகிறேன்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கூட தெரியாது. ஆமாங்க, நாங்கள் ஒட்டுமொத்த ஆன்மாவா ஒரு பூவா உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். உங்களை போல தாங்க நாங்களும் அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா சில பேரால நாங்க தாங்க முடியாத வலி அனுபவிச்சிருக்கோம். தூக்கி எறியப்பட்டோம். சில பேர் பெண்களை ஒரு போதை பொருளா, இன்னும் சில பேர் காமத்தோட வாயிலா பாக்குறாங்க. சிலர் பணத்துக்காக செக்ஸ்னா என்னன்னு தெரியாத வயசுல எங்களை மாதிரி குழந்தைங்களை கடத்தி ரேப் பண்ணி தூக்கி எரிஞ்சாங்க. இப்படி போதையா, காமமா, பணமா பார்க்கப்பட்ட நாங்க அன்றைய தலைப்புச் செய்திகளா மட்டும் வந்து மறைஞ்சிட்டோம். உங்க பரிதாபம் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா ஆண்டவன் கொடுத்த மறதின்னு ஒரு வியாதி இருக்கே, அது எங்க எல்லாரையும் மறக்க வச்சிருச்சு. போதுங்க, எங்களை மாதிரி குழந்தைங்களை கடத்தி ரேப் பண்றதும், எங்களை மாதிரி பெண்களை நசுக்கி தூக்கி எறியறதும். நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் வாழ்வியலுக்கு உதவுற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சொல்லித்தரும். ஆனா வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லித்தர மறந்துடுறோம். பாசம்னா, அம்மானா, பெண்கள்னா என்னன்னு சொல்லித்தர மறந்துடுறோம். ப்ளீஸ்
எங்களை மாதிரி இன்னொரு தலைப்புச் செய்தி வராம பார்த்துக்கோங்க.